ஏங்க பார்த்து ஏறுங்க, காற்று வேறு விசை அடிக்குது. நான் பார்த்துக்கிறேன். இந்த இடக்க ஒரு 8 வந்திருக்கலாம், மறந்துட்டேன். இப்போ பார்த்தா எத்தனை சிரமம் ஆகுது. நீங்கள் தானே 8 வரேன்னு சொன்னதுக்கு வேண்டாம், சின்ன மரமாக தான் இருக்குது, அப்படியே வெறுங்காலே ஏறிக்கிறேன் அப்படின்னீங்க. அதனால தான் நானும் வச்சுட்டு வந்துட்டேன். சரி, அதான் ஏறியாச்சு. நீ வேறன்னு பேசிட்டேன்னு. சரி, நான் வெட்டி போடுறேன். காலையில் இது விழுந்துற போகுது, தள்ளி நில்லு. நான் ஓரமாக தான் நிற்கிறேன். அந்த 2 மரத்தில் நாளைக்கு வெட்டிக்கலாம், சரியா? சரிங்க. நான் போய் வண்டி எட்டு வரேன், நீ இங்கே நில்லு, சரியா? இந்த புள்ள வேறு என்ன நினச்சுன்னு தெரியல வீட்டில். ஹலோ மீனா. சொல்லுமா. மாட்டுக்கு தட்டை எடுத்து போட்டுரு, சரியா? நாங்கள் வெட்டிட்டோன்னு கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோம். சரிம்மா. பார்த்து தூரமாக நின்று போட, அப்புறம் அன்னைக்காட்ட இடிச்சு போட போகுது. சரி, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வாங்க. சரி, வச்சிட்றேன். சரி. இன்னும் வீட்டில் ஒரு வேலை கூட செய்யலை, நீ முடிச்சுட்டு போயிட்டு செய்யணும். என்ன பானுக்கா இந்த பக்கம்? அது ஒன்றும் இல்லை கீதா, இவங்க அப்பா காய் வெட்டி வைக்கிற கூப்பிட்டாங்கன்னு உங்கள் கை, அதனால் இத்தனை நேரம் அது தோணி வச்சுட்டு அவங்க வண்டியில் கட்டி விட்டு வரேன். சரிக்கா சரிக்கா. சரி, நீ என்ன இந்த பக்கம்? நான் கடைக்கு போகலான்ட்டு வந்தேக்கா. சரி, அதுக்கே நீ போயிட்டு பிள்ளைகளுக்கு இது அனுப்ப சொன்னால் வாங்கிட்டு வந்து கொடுக்கும்ல, நீ வேறு வேலைக்கு இது பார்க்கலாம்ல. எங்கக்கா அவங்க 2 பேர் வேலைக்கு போயிட்டாங்க. நேற்று ஒரு நாள் லீவ் போட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு கூப்பிட்டாங்கன்னு போயிட்டாங்க 2 பிள்ளையும். அது சரி, இப்போலாம் ஞாயிற்றுக்கிழமை எல்லா பக்கமே வேலைக்குது, இடையில லீவ் விட்டாதான் உண்டாட்டாக்குது. ஆமாம், அப்படித்தாக்கா, எல்லா பக்கமே அப்படித்தான். சரி கீதா, வீட்டில் பிள்ளை ஒன்றும் தனியாக இருக்குது, நான் போய் பார்க்குறேன், சரியா? சரிங்கக்கா, நானும் கடைக்கு போயிட்டு கிளம்புறேன். சிம்பு, அங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க? அம்மா ஆட்டுக்குண்டியோட விளையாட்டு தரேன், அதை விட்டு பிடிச்சி நசுக்காத, பாவம். உங்கள் அம்மா கிட்ட போ. அமைச்சி சாப்பாடு போட்டு வச்சோன்னே சாப்பிட மாட்டேன்னு சொன்னியம்மா. அம்மா அது நல்லாவே இல்லைம்மா, எனக்கு தோசை தாம்மா வேணும். தோசையெல்லாம் இப்போ சுட முடியாது சிம்பு, சொன்னால் புரிஞ்சுக்கோ. அப்புறமா கடைக்கு போய் ஏதாச்சும் பிஸ்கெட் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், சரியா? அட்ஜஸ்ட் பண்ணிக்க பார்க்கலாம். சரிம்மா. பாப்பா, இங்கே என்ன சத்தம்? அது ஒன்றும் இல்லைம்மா, சாப்பாடு சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டேங்கிறான், தோசை தான் வேணுமாம்மா. அதான் அதெல்லாம் சுட முடியாதுன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு யாராவது போய் திட்டுவாங்களே, சுட்டு கொடுத்தா ஆச்சு. எத்தனை சாப்பிட்டு போகிறேன் பையன், அதுக்கு எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கிறேன்? இல்லைம்மா, நீ தான் நோம்பி நேரத்தில் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்ன, அதான். அதெல்லாம் குழந்தைக்காக ஒன்றும் செஞ்சால் சாமியெல்லாம் ஒன்றும் சொல்லாது. நீ வாப்பா, நான் செஞ்சு கொடுக்குறேன். சரி அம்ச்சி. பாரு, பிள்ளையோட மூஞ்சே மாறி போச்சு. என்னவோ அம்மா, நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணாத, அவன் ஏகப்பட்ட குறும்பு பண்ணுவான். அது குழந்தைங்கன்னா அப்படித்தான் இருக்கு. நீ ஒன்றாவது குறும்ப இப்போ வந்து பையன் பண்ணி போட்டேன். நீ வா சாமி போகலாம். சரி அம்ச்சி. சும்மாவே இவனை ஒன்றும் சொல்ல முடியாது, இதில் வேற இங்கே இவ்வளோ சப்போர்ட்டா, என்னென்ன குறும்பு பண்ண போடானோ. மீனா, ஏன் கொஞ்சம் வா. என்னம்மா? ஏன் முல்ல, இந்த துணியை கொண்டு போய் லட்சுமி அக்கா வீட்டில் கொடுத்துட்டுவான்னு சொன்னேன், மறந்துட்டியா? மறந்துட்டேம்மா, அதுக்குள்ளே வேறு வேலையை செஞ்சுட்டு இருந்தேனா. சரி கொடு, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். சரி, போய் சீக்கிரம் கொடுத்துட்டு வா, தோட்டத்துக்கு வேறு போய் பார்க்கணும், எப்படிக்குன்னே தெரியல. அது மீது வேலையை பாட்டு அதை வேறு விட்டுடுச்சாச்சு. சரிம்மா. மாட்டுக்கெல்லாம் தண்ணி காட்டிட்டு தான் போகணும். நந்தினி, என்ன யாரையும் காணோம்? பெரியம்மா. யார் அது? அட மீனாவா? வா மீனா. பெரியம்மா, அம்மா உங்ககிட்ட இந்த துணியை கொடுத்துட்டு வர சொன்னாங்க, அதான் வாங்க. என்ன துணிமா இது? அன்னைக்கு நோம்பிக்கு எல்லோரும் துணி எடுக்க போனாங்களே பெரியம்மா, அப்போ உங்களுக்கும் சேர்த்து ஒன்று எடுத்தோம், அதை கொடுக்க மறந்துட்டோம், அதுதான் இப்போ கொண்டு வந்தேன்.
ஆனால் என்கிட்ட நிறையா துணி இருக்குன்னு சொல்லித்தான் நந்தினிக்கு காசு கொடுத்துருக்கேன். பரவாயில்ல, இந்தாங்க பெரியம்மா. சரி வாம்மா, காப்பி போட்டு தரேன், குடிச்சிட்டு போவேம்மா. இல்லை வேண்டாம் பெரியம்மா, தோட்டத்துக்கு போகணும் அம்மா சொல்லுச்சு, போய் பார்க்கணும் அதான். அட கொஞ்சம் குடிக்கிறது என்ன இருப்போது வா. பெரியம்மா நந்தினியும் காணோம். அந்த பிள்ளை நேற்றெல்லாம் வீடு சுத்தம் பண்ணுறேன்னு சுத்தம் பண்ணி கை கால் வலிக்குன்னு படுத்துட்டு. சரி சரிங்க. உள்ளதா மீனா? ராணி, அத்தை என்னங்க யாரையுமே காணோம்? உள்ளதான் இருப்பாங்க. யார் அது இந்த நேரத்தில்? அட அண்ணா அண்ணி வந்திருக்காங்க. வாங்க அண்ணி, வாங்க அண்ணா. எப்போ வந்தீங்க? ஸ்வேதா. வரோம்மா. என்ன அப்படியே கூப்பிட்டு பார்த்தா ஆளவே காணும். உள்ளே சமைச்சிட்டு இருந்தேனே. வாங்க எல்லாரும் உள்ளே வாங்க. என் மருமகளே ஸ்வேதா, இப்படி இருக்க? படிப்பெல்லாம் முடிஞ்சதா? இன்னும் இல்லை அத்தை, 1 வருஷம் இருக்குது. முடிச்சிட்டா அப்புறம் அவ்வளோதான். சரி வாங்க, ஏன் எல்லாரும் வெளியே நிற்கிறீங்க? உள்ளே வாங்க. வாங்க வாங்க எல்லாரும் உள்ளே வாங்க. வாங்க வந்து உட்காருங்க. எப்படி இருக்கீங்க அண்ணா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. ஸ்வேதா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. வாங்க மச்சான் வந்து உட்காருங்க வாங்க. வரேன். ராணி எல்லாத்துக்கும் சேர் எடுத்து போடு. இதை எடுத்துகிட்டு வரேங்க. அப்புறம் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குதுங்க? நல்லா போயிட்டு இருக்குது மச்சான். சரி சரி, எல்லாரும் டீ குடிச்சிட்டு பேசுங்க. இருந்தாங்க. அட எல்லாத்துக்கும் எடுத்து கொடு. ஸ்வேதா இந்தாம்மா, சிப்ஸ் எடுத்துக்கோ. பரவாயில்லக்கா, எனக்கு டீயே போதும். அட எடுத்து சாப்பிடுங்கன்னு. பரவாயில்லம்மா, இருக்கட்டும், இதே போதும் எனக்கு. ஏம்மா இதுக்கே கூச்சப்பட்டா நாளைக்கு எங்கள் வீட்டில் வந்து எப்படியெல்லாம் வேலை செய்வேன்? அதெல்லாம் நல்லா செய்வா ராணி. இந்த வீட்டில் அவள் இருக்கிறதுனா அவ்வளோ இஷ்டம் அவளுக்கு. சந்தோஷம் அண்ணி. அத்தை, நான் இந்த வீட்டை சுற்றி பார்க்கட்டுமா? தாராளமாக போய் பாரு ஸ்வேதா. நீ பார்க்காமையா? போய் பாரு, நான் வர பின்னாடி. எங்க மாமாவையே காணோம்? இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்களே அத்தை, எங்க போயிட்டாரு? அட இங்கதான் இருக்காரு. இதோ வந்துட்டேன். ஹாய் மாமா. நான் வந்து சொல்றேன் சரியா? அந்த கடையில் வாங்கினா அது சரியா இருக்காது. நான் வரேன் சரியா? சாயங்காலம் வந்து அதை பார்த்துக்கலாம். மாமா யார் அது? ஸ்வேதா நீயா? எப்போ வந்த? இப்போதான் மாமா வந்தேன். என் மாப்பிள்ள நான் அப்புறம் கூப்பிட்றேன்டாவே. அப்புறம் நீ மட்டும்தான் வந்தியா? அத்தை மாமாலாம் காணோம். அவங்க உள்ளே இருக்காங்க மாமா. அப்புறம் நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் படிப்பெல்லாம் முடிஞ்சதா? இன்னும் 1 வருஷம் இருக்குது. சரி போய் சாப்பிடு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வெளியே போயிட்டு வரேன். சரிங்க மாமா. மாமா எம்மன் எவ்வளோ பாசம். ஸ்வேதா இங்கே என்ன பண்ணுற? மாமாவை பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். பேசியாச்சா? பேசிட்டேன். சரி வா போய் சாப்பாங்க. சரிங்க சார். ஆமாண்டா அத்தா கரெக்ட், அப்படித்தான் பண்ணோம். இவங்க எங்கே நிற்கிறாங்க? மாப்பிள்ளை வாழ்றா போச்சு, ஏதாச்சும் அம்மா கிட்ட சொல்ல போகிறான். வாப்பா வாசு, எப்படி இருக்கே? எப்போ ஊர்லேருந்து வந்த? நான் போன திருவிழாக்கே வந்துட்டேன்க்கா. நீ அந்த போட்டியில் ஜெயித்தது உங்கள் அம்மா உங்கள் அப்பாவுக்கு அத்தனை பெருமையாக இருந்ததுப்பா. பரவாயில்ல, இப்போயே நல்லா பொறுப்புள்ள பையனாக இருந்தால் போதும். சரிப்பா, இங்கே என்ன பண்ணுறீங்க? அது ஒன்றும் இல்லைங்கக்கா, கோயில் நோங்குறதில்ல, அதுக்கு இந்த பொருள் இங்கே வாங்கலாம்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அதுதான் இங்கேயே நின்றுருக்கோம். பசங்க வரான்னு சொன்னாங்க. சரிப்பா பாருங்க, நானும் போய் தோட்டத்தில் நிறைய வேலை இருக்குது, அதனால பிள்ளைய கூட்டிகிட்டு போகிறேன். வரேன். சரிங்கக்கா.
இந்த புள்ள வேறு வெளியே எங்கேயும் போக வீட்டுக்குள்ளேயே இருக்கு, அதான் தோட்டத்து வரைக்குமாவது போயிட்டு வரலான்ட்டு சொல்லித்தான் கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ ப்ளூ சுடிதார்லாம் போட்டு என் ரூமுக்கு வந்தது. சொல்லிட்டேன், அம்மா கிட்ட நான் நல்லா மாட்டிக்க போகிறேன். என்னப்பா, என்ன ப்ளூ சுடிதார் புரியலையே எனக்கு. அது ஒன்றும் இல்லைங்கக்கா, நீங்கள் ப்ளூ சாரியில் நல்லா இருக்கீங்க, அதுதான் சொன்னேன். போப்பா நீ வேற. இவனுக்கு ஐஸ் வைக்க தெரியாது. சரிப்பா நான் வரேன். சரிங்க. எங்கள் அம்மா கிட்ட ஏன் என்னை மாட்டி விடுற? அப்படியே போட்டேன்னா அக்கா ஒன்றும் இல்லைக்கா, நீங்கள் போங்க. என்ன அவ்வளோ பயம் இருக்குல்ல? சிப்ப வாமினா வரேம்மா. இன்னைக்கு என்னெல்லாம் திட்டுவாங்க பாருங்க. நீ அந்த பையில கொடுத்துட்டியாடா சாப்பிட்ட? இல்லை போய் கொடுத்துட்டேன். சரி ஓகே. ஏய் பூமாரி. ஐயோ இவன் வேற. அப்புறம் மேடம் என்ன நேற்று அலைய காணும்? எப்போ ஆஃபீஸ் வர்றதும் வராதும் ஏன் இஷ்டம், சரியா? சரி ஓகே கோவப்படாத. கோவப்பட்டா நான் வாங்காத இருப்பேன். திருந்தவே மாட்டான் இவன்லாம். இல்லை ஏன்டா நீ வேற அவங்ககிட்ட வாங்கி கட்டிக்கிற? ஒரு ஃபன் தான். உன்னை கழுவி ஊத்துறான். உன்னை பார்த்தாலே அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நீ ஏன்டா அவகிட்ட போய் மூஞ்சி காட்டிட்டே இருக்க? டேய் நம்ம மூஞ்சிலாம் பார்க்கத்தாண்டா பிடிக்கும். சீக்கிரமே கரெக்ட் பண்ணி காட்டுறேன். போத வாங்காம இருந்தா சரி.